ரூபா கொடுத்தாலே 1000 முறை சொல்லி காட்டக்கூடிய இந்த ஒரு உலகத்துல யாருக்குமே தெரியாம உதவி செய்யக்கூடிய 3 நடிகர்களை இப்ப நம்ம பாத்துருவோம். நம்பர் 1 தல அஜித். தல அஜித் யாருக்குமே தெரியாம நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடியவர்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படிதான் ஜெய்சங்கருடைய மகன் விஜய் சங்கர் ஒரு கண் ஆஸ்பத்திரி வச்சிருந்திருக்காரு. அந்த கண் ஆஸ்பத்திரிக்கு நிறைய பேஷன்ஸ் வந்திருக்காரு. அவங்களுக்கு விஜய் சங்கரும் ஹெல்ப் பண்ணி இருந்திருக்காரு. ஆனா சில பேருக்கு அவரால் ஹெல்ப் பண்ண முடியல. அப்பங்க வந்து அஜித் குமார் ஏழை எளியவர்கள் கண் ஆபரேஷனுக்கு வந்தாங்கன்னு சொன்னா நீங்க அனுப்பிடாதீங்க, யாருக்காவது நிதி உதவி தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கூப்பிடுங்க, எப்ப வேணா கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அப்படியாக அன்னைக்கு சொன்னவரு இப்ப வரைக்கும் உதவி செஞ்சுட்டு இருக்காராமா. அப்படியாக இது வரைக்கும் கிட்டத்தட்ட 5000 ஏழை எளியோருக்கு கண் ஆபரேஷன் பண்றதுக்கான நிதியை கொடுத்திருக்காரு நம்ம தல அஜித் குமார். நம்பர் 2 தளபதி விஜய். தளபதி விஜய் எக்கச்சக்க உதவிகள் செஞ்சிருக்காரு. இப்ப கூட மக்களுக்காக வாழ்வேன்னு சொல்லி அரசியல குதிச்சிருக்காரு. இவர் ஒவ்வொரு வருஷமே இவருடைய பிறந்த நாளான ஜூன் 22ஆம் தேதி இவர் பிறந்த மருத்துவமனையான சென்னை எழும்பூர் மருத்துவமனைக்கு போய் அங்க பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே தங்க மோதிரம் அணியக்கூடிய பழக்கத்தை வச்சிருக்காரு. அரசு மருத்துவமனைனா உங்களுக்கே தெரியும், ஏழை எளிய குழந்தைகள் தான் அதிகமா இருப்பாங்க. அவங்களுக்கு தங்க மோதிரம் அணிவிச்சு அவங்களை சந்தோஷப்படுத்துற வேலையை வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்காரு தொடர்ச்சியா தளபதி விஜய். நம்பர் 3 விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி நம்ம ஊர் நம்ம ஹீரோ அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு இருந்தாரு. அந்த நிகழ்ச்சிக்கு வீரராகவன் அப்படிங்கிறவர் வந்திருந்தாரு. அவர் இளைஞர்களுக்கு இலவசமா வேலை வாய்ப்பு வாங்கி தரக்கூடிய ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருந்தாரு. அவர்கிட்ட விஜய் சேதுபதி போய் உங்களுக்கு என்ன உதவினாலும் என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆகிய உடனே அவருக்கு நிறைய மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ல இருந்து கால் வந்திருக்கு. உங்ககிட்ட இருக்கக்கூடிய இளைஞர்களை கொடுங்க, நாங்க உங்களுக்கு வேலை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட உடனே அவர் விஜய் சேதுபதி கால் பண்ணி சார் நிறைய கால்ஸ் வருது, என்ன பண்றேன்னு தெரியலன்னு சொல்ல விஜய் சேதுபதி அவருக்குனே தனியா ஒரு ஆபீஸ் செட்டப்பே பண்ணி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தேவைப்படக்கூடிய நிதி உதவியுமே பண்ணியிருக்காரு. இப்படியாக விஜய் சேதுபதி சைலண்டா 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக காரணமா இருந்திருக்காரு.